நாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பாத்து திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம். மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி, அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்கறத காட்டிலும் நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்றது போல் உங்களுக்கு கர்மா தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். அன்பார்ந்த மீனராசினியர்களே, இப்படி இருந்தால் நீங்கள் இப்போ இப்படி ஆயிட்டீங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரைச்சனி, இப்போ நடக்கிறதுக்கு பேர் ஜென்மச்சனி. கவிழ்ந்து கிடந்த நீங்கள் நிமிர்ந்துட்டீங்க. கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட துன்பங்கள் நிறைய. ஆனால் இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்தினுடைய ராசி பலன்கள் மட்டும்தான். இந்த மே மாதம் மட்டும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுமாரான பலன்கள் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை, நல்ல பலன்கள். என்ன நல்ல பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானம், சரியான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தந்தை வழி ஆதரவு அனுகூலங்கள் கிடைக்கும். ஆடம்பர செலவுகள் செய்வீங்க, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க.
அதே மாதிரி திருமணம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு வரன் அமைப்பு, திருமணம் நடக்கணும்னு நம்ம சொல்ல ஒரு வரன் கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த மாதிரியான ஒரு யோகமான காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் கண்ணுக்கு தெளிவாக உங்களுடைய கிரக அமைப்பில் பார்க்கும்போது தெரியுது. தாயார் வழி அனுகூலம், தாய் வழி ஆதாயம், அதாவது தாயினுடைய ஒரு சொத்து, தாய் வழியில் ஒரு பொண்ணு கிடைக்கிறது. அம்மா வழியில் இருக்கும் பொண்ணு இவ்வளோ நாள் நீங்கள் எங்கெங்கேயோ தேடிட்டு இருப்பீங்க, அந்த தாய் வழியில் இருக்க பொண்ணை போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த பொண்ணை தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் திருமணம் நடக்கிறதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் முடிவு செய்யணும். ஆனால் உங்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டம் தொடங்கியாச்சு. அதே மாதிரி தொழில் பொறுத்த வரைக்கும் நொடிஞ்சு தான் இருக்குது, ஆனால் அது சுமாராக இப்போதைக்கு மூவாயிட்ருக்கும். குறிப்பாக இரவு நேரத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க, உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்குது. நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது மீன ராசி அப்படிங்கும்போதே நீர் ராசி. ஒருத்தருடைய தாகத்தை தீர்த்து தொழில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட தொழில் அல்லது இரவு சம்மந்தப்பட்ட இரவில் செய்யக்கூடிய தொழில், இரவில் உணவுகள் செய்யக்கூடியது அல்லது பகலில் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தால் நீர் சம்மந்தப்பட்ட வகையில் செய்யக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும், யோகத்தை தரும். அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த மே மாத காலகட்டம். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத யோகங்களும் வரும். இதை இந்த மே மாதத்தில் பயன்படுத்திக்கணும். எது நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் சற்று குறைவு தான். மனநிலையை பொறுத்த வரைக்கும் மந்தமான நிலை தான் இருக்கும், ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இருக்கும். குடும்பத்தினுடைய ஒரு ஒற்றுமை, ஒரு ஆதாயம், ஒரு அனுகூலம் இருக்கும். இதில் நிறைய பேருக்கு, நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவில் ஏற்பட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகியிருந்திருக்கும். இப்போ கரண்ட்டில் பேச்சுவார்த்தை இல்லாதது அல்லது கோர்ட் வரைக்கும் போனதெல்லாம் உண்டு. கிட்டத்தட்ட கோர்ட்டுக்கு போகிற நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஆனாலும் இந்த மே மாதத்தில் அது நடக்காது. மே மாதத்தில் ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும், நம்ம சொல்ல தான் முடியும். ஸோ ஒன்றும் இல்லாத பிரச்சனையாக இருக்கும். ஒரு நகையை அடகு வச்சது, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணிப்பீங்கன்னா உங்களுக்குள்ள சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. அதனால் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் தாய் வரைக்கும் போய், தாய் உறவு வரைக்கும் போய் அது ஒரு பிரச்சனையாகி அதன் மூலமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனது அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். அது கிட்டத்தட்ட பிரிவினை வரைக்கும் போயிருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. அந்த பிரிவினை ஏற்படாமல் இந்த மே மாதம் இருக்கும். இந்த மே மாதத்தில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இந்த மே மாதம்ன்றது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்கும். ஆனால் சற்று மந்தமான குழப்பமான சூழ்நிலையோடு தான் நீங்கள் இருப்பீங்க. வாக்குவாதங்கள் ஏற்படும். புதிய இடமாற்றம் உண்டு. வீடு, நிலம், யோகம் வாங்கக்கூடிய யோக அமைப்புகளும் உண்டு மீனராசிக்கு. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் வாங்கி அணுகக்கூடிய யோகங்களும் மீனராசிக்கு இந்த மே மாதத்தில் உண்டு. அதே நேரத்தில் படிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு மாதம் தான். படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. 1-2 முறை முயற்சி செய்யணும். ஷேர் மார்க்கெட் மீனராசிக்கு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் அறவே வேண்டாம். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது நிச்சயமாக கூடாது மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில், மே மாதத்தில். நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.